தாய்ப்பால். டேய், அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஊர்க்காரங்க எல்லாம் பின்னாடியே சுத்துறானுங்களே. இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்டா? அண்ணா இவரோட பேரு சதி. புருஷனை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. அப்ப இவளுக்கு சதி இல்ல, ஜதின்னு தான் பேரு. என்ன பவித்ரன், ஆளுங்களோட கூட்டமா வந்திருக்க? சொல்றேன். நான் சி பவித்ரன், இந்த வார்டோட பஞ்சாயத்து மெம்பர். 10 வருஷமா இருக்கேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. மல்லிகாவை கூப்பிடு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்? வாயால சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும் போது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு பஞ்சாயத்து மெம்பரா எனக்கு இருக்கு. நீ இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கிற இவனுங்கெல்லாம் ஒரு கொலைகாரனுங்களா தீவிரவாதியான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஊர்காரங்களுக்கு இருக்கு. வேற என்னன்னு உனக்கு தெரியணும்? இவனை நீ கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல கல்யாணம் பண்ணிக்காமலே கூட? ஏய், யார் மேல கை வச்சிருக்க? இதுக்கு முன்னாடி ஊர் அறிய ஒருத்தனை கல்யாணம் கட்டி இந்த வீட்டுல வச்சிருந்தேன். அவன் எங்க போனான்னு நீ விசாரிச்சியா? அவன் இப்ப யார் கூட குடுத்தன நடத்துறான்னு நீ போய் விசாரிச்சியா? ஊர்க்காரங்கன்னு ஒருத்தர் இந்த பக்கம் காலடி வச்சா அருவாள் எடுத்து காலை வெட்டிடுவேன். கிளம்பி போடா. மல்லி, என்ன இது? இப்ப நான் போறேன். ஆனா நீ யாருங்கறத தெரிஞ்சு ஊர்க்காரங்க முன்னாடி உன் வேஷத்தை கலைக்காம விட மாட்டேன். வாங்க. சிபி சார் கொஞ்சம் நில்லுங்க. நீ ஒன்னும் கடவுள் கிடையாதுல்ல உத்தரவு போடுறதுக்கு. இல்ல நாட்டாமையா? இங்க நிக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ திரும்ப போய் உன்னை அனுப்புனவங்கிட்ட சொல்லிடு. அவன் ஒரு ஆம்பளன்னா கல்யாணம் பண்ணி இப்ப பிரிஞ்சு போயாச்சுல்ல, அவகிட்ட வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்லன்னா நீ வாங்கி கொடு. இல்லன்னா சிபியோட பிபிய நான் கட்டி எடுத்துருவேன். இப்ப சொன்னதான் கரெக்ட். நான் இது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்துருவோம். என்ன சார் இந்த பக்கம்? உன் கணத்துக்கு இங்க வந்துதானே ஆகணும். உனக்கு எதிரா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நேர்ல சொல்லலாம் தான் வந்திருக்கேன். என்ன சார்? ஒரு கம்ப்ளைண்ட் உன்னுடைய பழைய பொண்டாட்டி மல்லிகா கிட்ட இருந்து. நீ தாலி கட்டின அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துற இந்த சந்தர்ப்பத்துல சீதனமா வாங்கின 25 சவரன் நகை, அதோட இப்பத்திய மதிப்பான 5 லட்சம் ரூபாயும் பணமா வாங்கின 2 லட்சம் ரூபாயும் சேர்த்து 7 லட்சம் ரூபாயா திருப்பி கொடுக்கணும்னு கம்ப்ளைண்ட். சார், நீங்க கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கேஸ நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. கருத்து சொல்றதுக்கு நீ யாரா? மெம்பர் வேலையை பார்த்தா போதும், போலீஸ் வேலை நீ பார்க்காத. முதல்ல இதோ நிக்கிற 2 பேருடைய ரிலேஷன் என்ன சொல்லு. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட படுத்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கா. அது இல்லாம இவங்க 2 பேருக்கு என்னடா உறவு? குழந்தையுடைய அப்பா இவன் தான் சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீயே சொல்லு. கொஞ்சம் நில்லு. குழந்தையுடைய அப்பான்னு ஊர் மக்கள் முன்னாடி காட்டுறதுக்காவது இவன் தேவைப்படுவானா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு முன்னாடி காசு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. இல்லனா இவனை நான் உள்ள தள்ளிடுவேன், உன்னையும் சேர்த்து. இம்மாரல் டிராபிக், விபச்சார வழக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது என்னடா இது? எப்படி இருக்கு? நான் வைக்கிற அளவுக்கு ஸ்டைலா இல்ல. இல்ல நீயே வச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ பிசாசு! வந்துட்டியே. இதான் பங்க்சுவாலிட்டி. நான் நினைச்ச மாதிரி இல்ல. நீ பொறுப்பானவதான்னு இப்ப புரியுது. உட்காரு உட்காரு உட்காரு. இந்தா, நீ கேட்ட 7 லட்சம் அவர்கிட்டே கொடுத்துரு.
கொஞ்ச நாள் என் கூட படுத்தால, அதோட கூலி. போய் கொடுத்துருங்க. கொஞ்சமாவது மரியாதையா பேசுறா. இதுக்கு மேல எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. இந்த விளையாட்டுல உங்களோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. பணம் தான் வேணும்னா சொன்னா போதும். பணம் இறங்கி போட வெல்ல. இந்த யூனிஃபார்ம் வெளியில நிக்கிற அசல் ஊர்காரனையும் நினைச்சுதான் இப்படி பேசுறீன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இது ரெண்டும் எப்பயும் நிரந்தரமா இருக்கு. பாரதேசிதாய என்ன வெறுப்பேத்திரியா? அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா அத நான் மறுக்க விரும்பல. வாடா. காசு தந்ததால வருத்தம். என்ன ஆனாலும் அவனோட காசு எனக்கு வேண்டாம், வச்சுக்கோங்க. பாக்கி வீடு வித்ததுக்கு அப்புறம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா செலவாயிடும். அதை கொண்டு போய் லாக்கர்ல வை. நான் காரியத்தை முடிச்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்து முழுசா தந்தா போதும். பெண்ணுக்கு போதையே ஆண்கள் தான். வாடிங்க. அடுப்புல தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம். ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாடுறா. விடியற வர வேணாலும் நிக்கலாம். கண்டு அமைஞ்சிட போதுரா. நிம்மதியை கெடுக்கனே இருக்கா? போத்திக்கிட்டு தூங்க கூடாதா? நிர்மலா தானே? என்னடா இவ்ளோ சீக்கிரம் போர் அடிச்சிருச்சா? இப்ப அவ புதையல் காக்குற பூதம். அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும். அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு சந்தேகம். மல்லிகா கூட வந்திருக்கனுக்கு உன்னை கொல்ல கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன? காசு கொடுக்க உயிரோட இல்லனா அப்புறம் என்ன கொட்டேஷன்? பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. இதனோட நமக்கு பிரச்சனை. நான் தான் கோபாலு. கதவை தரங்க. யாரோ பின்னாடி. யாரும் இல்ல, இவன் தான். உன்னை கொல்ல வந்திருக்கான் கத்தி எடுத்துக்கிட்டு. சொல்லுடா. சொல்ல மாட்டியா? உன்னால கொல்ல முடியாது. உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன நீ முதல்ல கொல்ல வேண்டியது அவளை, அந்த நிர்மலாவ. அவ தானே உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தா. உன்னை யாராவது கொல்ல வந்தா உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பாசம் இருந்தா அவ கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாள? அதை தாண்டா இவ்வளவு பண்ணிருக்கா. இவ அவன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருந்தா அவனை ஒருத்தன் கொல்ல வந்தான். அவனை கொண்டுட்டு அதுல என்ன தப்பு? கொஞ்சம் நில்லு. இந்த பழி வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா கொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். புரியுதா? என்ன நம்பு. இந்த புடி. நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். புரியுதா? கோபால் வீடா? கட் பண்ணவா? கண்டிப்பா.
வண்டி எடுங்க, நம்ம போலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட அவளோட மன நிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும்டி. நீ வேற ஏதாவது சொல்ல. எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க 2 பேரும் பிரியணும்னு நான் எவ்வளவு எல்லாம் கடவுள் கிட்ட வேண்டியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது அந்த டிரைவருடைய கையாளாகதத்தனம். பிரச்சனை இல்ல சிபி, என் வண்டி இனிமே ஓடும். அதுலதான் அடிப்பட்டு சாவாங்க. ஒன்னு அவன் இல்ல அவ. ஓடி விடுங்கடா அவன. டேய் நில்றா. எங்கடா ஓடுற? இறங்கடி. உன்னை என்ன பண்றான் பாரு இன்னைக்கு. சொன்னா கேள்றா, நில்றா. எங்கடா ஓடுற? நில்றா. இன்னைக்கு எங்க போனாலும் முடியாது. நில்லுடா அண்ணா. இறங்கி வாடின்னு சொல்றான்ல. ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும். அதனால நீ வந்து வண்டியில ஏறு. முதல்ல மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் கோர்ட், அப்புறம் நாளைக்கு பொழுது விடியும் போது பத்திரிக்கையில சின்ன ஹெட்லைன். வாடா. நான் திரும்பி வருவேன். I am waiting.